வந்திருக்கிறவங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கௌரவத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம். මං කැමති ඔබට රහසක් කියන්න. நான் விரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை குறிப்பிட. මම අපේ රෑ 8 ආඥාවේදී බෙදාගත්ත දෙයක්. நான் நேற்று இரவு 8 மணி ஜெபத்திலே இந்த காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ අපි හැම කෙනෙකුටම තියෙන ඕනේ පුද්ගලික ආඥා කාලයක්. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் எங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஜெப வேலை இருக்க வேண்டும். අපි සභාවට එනවා. நாங்கள் சபைக்கு வருகிறோம். වචනේ අහනවා. வசனத்தை கேட்கிறோம். හැබැයි අපිට පුද්ගලික ආඥා කාලයක් තියෙනවා. ஆனாலும் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜெப நேரம் இருக்க வேண்டும். පුද්ගලික ආඥා කාලයක් තියෙන මිනිසයා සුරක්ෂිතයි. ආමේන්. தனிப்பட்ட ரீதியிலே ஜெப நேரம் இருக்கிற மனிதன் பாதுகாப்பா இருப்பான். අපි බයිබල් පදයට ගිහිල්ලා අපි යනවා ස්වාමීන් වහන්සේගේ වචනේට අද දවසේ වචනේ. நாங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போக போறோம். මේක දෙවියන් වහන්සේ කතා කරන්න මතක් කරපු නිසා මම මේක මතක් කරා. தேவன் இந்த காலை வேளையிலே இதை ஞாபகப்படுத்தினபடியால் நான் உங்களோடு பேசுகிறேன். ගීතාවලිය පොතේ 91 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. சங்கீதம் 91வது சங்கீதம் 1வது வசனம். අපේ දෙවියන් වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. எங்களுடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். මේ ලෝකයේ සියලු රජවරුන්ට වඩා බලවත් දෙවියන් இந்த වහන්සේ. உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் பார்க்கும் வல்லமையுள்ள ජනාධිපතිවරුන්ට වඩා බලවත් දෙවියන් වහන්සේ. எல்லா ஜனாதிபதிகளையும் விட வல்லமையுள்ள සියලු අන්ධකාර බලවලට වඩා බලවත් දෙවියන් වහන්සේ. எல்லா அந்தகார வல்லமைகளை விட வல்லமையுள்ள හැබැයි අන්ධකාරයේ දේවල් අද කිතුණුවන්ගේ ජීවිතේ ග්‍රහණය කරලා තියෙනවා. අපි දන්නවා ගොඩාක් වැරදි දේවල් කිතුණුවන්ගේ ජීවිතය තුල තියෙනවා. ඒකට හේතුව තමයි ඕන් දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවය අඩු නිසා. ஆனாலும் இன்று நாங்கள் பார்க்கிறோம் அநேக அந்தகார கிரியைகள் கிறிஸ்துவோட வாழ்க்கையில பிடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் அவர்கள் தேவனோடு சரியான தொடர்பில் இல்லாதபடி. සැබෑ කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ අපි හිතනවා දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඇති කියලා. ඒක නෙමෙයි සැබෑ කිතුණු ජීවිතය. සැබෑ කිතුණු ජීවිතය කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක තිබෙනා වූ සම්බන්ධතාවය. நாங்கள் நினைக்கிறோம் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்று கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் உணர்கிறோம். அது அல்ல உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தரோடு நாங்கள் சரியான தொடர்பில் இருக்க வேண்டும். මං හිතනවා දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඇති කියලා. நான் நினைக்கிறேன் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று. ඒක නෙමෙයි සැබෑ කිතුණු ජීවිතය. அது அல்ல உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. ජීවිතය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේත් එක්ක තිබෙනා වූ රිලේෂන්ෂිප් එකක් තියෙනවා. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක තිබෙනා වූ සම්බන්ධතාවයම තමයි සැබෑ කිතුණුවේ කියලා කියන්නේ. ආමේන්. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்வது கர்த்தரோடு சரியான தொடர்பு இணைப்பில் இருப்பது தான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. සමහර අය ඉන්නවා යාඥා කරලා නැහැ මාස ගානක්. சிலர் இருக்கிறாங்க மாத கணக்கிலே ஜெபிக்காமல். කිතුණුවන්නේ වුණාට. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவ වෙලා ඉන්නවා. அவர்கள் ஞானஸ்தானம் මාසකට பெற்றிருக்கிறார்கள். සැරයක් ඇවිල්ලා කමිනියන් ගන්නවා. அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை வந்து பரிசுத்த பந்தியில் ஆனாலும் ஜெபிக்காமல். යාඥාව නැහැ කියන්නේ සම්බන්ධතාවයක් නැහැ. ஜெபம் இல்லை என்று சொன்னா அவரோடு தொடர்பு இல்லை. පාස්ටර් මට යාඥා කරන්න අවශ්‍යතාවයක් ආවේ නැහැ පාස්ටර්. பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு தேவை வரல பாஸ்டர். අවශ්‍යතාවයක් ආවොත් විතරක් යාඥා කරන එක නෙමෙයි යාඥාව කියන්නේ සම්බන්ධතාවය. தேவைகள் இருக்கும்போது அல்ல ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்வது கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு. ஆமென். අද තීරණයක් ගන්න යාඥා කරන්නේ නැති අය යාඥා කරන්න. இன்றைய நாளிலே தீர்மானம் எடுங்கள் ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்கும்படியாக. තීරණයක් ගන්න. நீங்கள் தீர்மானம் எடுங்கள். ස්වාමිනී මම තීරණයක් ගන්නවා මයියා. கர்த்தர் நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஜெபிக்கும்படியாக. මට සමා වෙන්න ඔබ වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවය ඇති කරගන්න බැරි වෙච්ච එක. ஆண்டவரே என்னை மன்னியுமோடு ஐக்கியப்பட முடியாதற்காக. ස්වාමින් වහන්සේ ඔබට ආදරේ පුතේ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் மகனே. ස්වාමින් වහන්සේ ඔබ දිහා බලාගෙන ඉන්නවා. கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து ස්වාමින් கொண்டிருக்கிறார். වහන්සේට ඕනේ ඔබට සෙවණ දෙන්න. கர்த்தருக்கு உங்களுக்கு தேவையா இருக்கிற அடைக்கலம் සෙවණ கொடுப்பதற்கு. අපි හොයාගෙන ඉන්නේ අපි තමයි සෙවණ හොයාගෙන යන්නේ. அடைக்கலம் எங்களை தேடி வராது, நாங்கள் தான் அந்த அடைக்கலமாய் தேடி போக வேண்டும். ගීතාවලිය 91 එක අපි බලමු. 91வது சங்கீதம் 1வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். කියමු අපි හැමෝම. நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். කල්පනා කරලා බලන්න අවසානට කවද්ද යාඥා කරේ කියලා. நினைத்து பாருங்கள் கடைசியாக நாங்கள் எப்போ ஜெபித்தோம் என்று. සමහර අය ඉන්නවා මෙතන යාඥා කරන්නෙම නැති අය. சிலர் இருக்கிறாங்க ஜெபமே பண்ணாதவர்கள் இந்த இடத்துல. තව කාට හරි කියලා යාඥා එකත් ඕසියා. இன்னும் யாருக்காவது சொல்லி ஜெபித்து கொள்வாங்க, அது ஓசியில தான். ඕසියා எல்லாமே ඕසියා. හැම දෙයක්ම නිකන් ගන්න අපි පුරුදු වෙලා ඉන්නේ. எல்லாமே சும்மா பெற்றுக்கொள்ள நாங்க பழகி இருக்கிறோம். කොමක් හැදුනහම தலைவலி வந்தா අංගල කෝල්ලයක් ගත්තා. சீக்கிரமாய் தொலைபேசி அழைப்பார். චුට්ටක් යාඥා කරන්න. பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜெபிங்களே. බයිබලේ කියන ඉස්සල්ලා අපි යාඥා කරන්න ඕනේ. வேதத்திலே சொல்லுது முதலாவது அங்க நீ ஜெபிக்க வேண்டும். යාකෝබ් 5:14 කියනවා යමෙක් රෝගාතුරව ඇතනම්
ඔහු ඉස්සලා යාඥා කරන්න ඕනේ. யாக்கோபு புத்தகத்திலே சொல்லுது யாராவது வியாதிப்பட்டதா முதலாவதாக அவன் ஜெபிக்க ඊට வேண்டும். පස්සේ ඒකට උත්තර නැත්නම් එයාට පුළුවන් සභාවේ වැඩිමහල්ලන්ට ගහන්න. වැඩිමහල්ලන්ට අඬ ගහන්න. அதற்கு பின்பதான் அதுக்கு பதில் இல்லைன்னு சொன்னா சபையிலே மூப்பர்களை அழைத்து ஜெபிக்க முடியும். ඊට පස්සේ වැඩිමහල්ලන් ඇවිල්ලා තෙල් ආලේපකට යාඥා කරා. ඒ විට ඇදහිල්ල යාඥාවෙන් රෝගාතුරයට සුවය ලැබෙයි කියලා அதற்கு කියනවා. பின்பதான் அவர்கள் எண்ணெய் வைத்து ஜெபிப்பார்கள். அவர்களுடைய விசுவாசத்தினால் பெருகிற அந்த ஜெபத்தினால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. මේ වචනය තුල ලොකු රහසක් තියෙනවා. இந்த வசனத்துக்குள்ள பெரிதான ஒரு ரகசியம் இருக்கிறது. මේ රහස ඔබ අල්ලගත්තොත් இந்த ரகசியத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டீங்க, ඔබ යාඥාව අතාරින්න. நீங்க ஜெபத்தை கைவிட மாட்டீங்க. ආමෙන්. ஆமென். right. මහෝත්තමයාණන්ගේ රහස්ථානයේ වසන තැනැත්තේ සර්ව පරාක්‍රමයාණන්ගේ සෙවණේ වාසය කරන්නේය. உன்னதமானவரின் மறைவினிலே இருக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான். ආමෙන්. ஆமென். බලන්න මහෝත්තමයාණන්ගේ රහස්ථානෙහි වසන තැනැත්තේ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். මහෝත්තමයාණන් කියලා කියන්නේ உன்னதமானவர் என்று சொல்லுவது එල් එලියෝන්. எல் எலியோன். මෙතන එල් එලියෝන් කියන වචනේ දාලා ඔබට කියවන්න පුළුවන්. இந்த இடத்துல எல் எலியோன் என்று சொல்லப்பட்ட வசனத்தை போட்டு உங்களுக்கு வாசிக்கலாம். එල් එලියෝන්ගේ රහස්ථානෙහි වසන තැනැත්තේ එල් ෂඩයි සර්ව බලධාරී කියන තේරුම තමයි එල් ෂඩයි. එල් ෂඩයි දෙවියන් වහන්සේගේ සෙවණේ වාසය කරන්නේ. எல் எலியோன் மறைவிடத்தில் இருக்கிறவன் எல்ஷடாய் நிழலில் தங்குவான் என்று நீங்கள் வாசிக்கலாம். එල් ෂඩයි කියලා කියන්නේ දහසක් පියයුරු ඇත්තා වූ දෙවියන් වහන්සේ. எல்ஷடா என்று சொல்லுவது පියයුරු ගොඩක් දහසක් තියෙනවා. තන් දහසක් තියෙනවා. மார்புகள் 1000 இருக்கிறத குறிப்பிடலாம். ඒකේ තේරුම තමයි ඕනම කෙනෙක්ව පෝෂණය කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ තමයි එල් ෂඩයි දෙවියන් වහන්සේ. அதுக்கு சொல்லுவது எல்லாரையும் போஷிக்க கூடிய தேவன் தான் எல்ஷடாய் தேவன். හලෙලූයා. Hallelujah. අපේ දෙවියන් වහන්සේට දහසක් පියයුරු ඇත්තා වූ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய கர்த்தருக்கு 1000 மார்புகளை கொண்டவர் என்று குறிப்பிடலாம். ஆமென். ඊළඟ උඩට යමු ආයි. அதுக்கு பின்பு நாங்கள் மேலே மீண்டும் செல்லுவோம். එහෙනම් සියලු එල් එලෝයි කියලා කියන්නේ எல் எலோய் என்று சொல்லுவது එල් එලෝහිම් දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ සියලු බලයන්ට වඩා සියලු රජවරුන්ට වඩා සියලු ප්‍රශ්නවලට වඩා උසස් දෙවියන් වහන්සේ. எல் எலோஹிம் என்று சொல்லுவது எல்லா பிரச்சனைக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவர். රහස් ස්ථානයේ වසන තැනැත්තේ කියලා කියන්නේ රහස් ස්ථානය කියලා කියන්නේ යාඥා කරන මිනිසයා. மறைவிடத்தில் தங்குவான் என்று சொல்லுவது ஜெபிக்கிற ஒரு மனிதன். පුද්ගලිකව දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවය ඇති මිනිසයා. தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு தொடர்பு ஐக்கியம் வைத்திருக்கிற කොහොමද மனிதன். දෙවියන් වහන්සේගේ රහස් ස්ථානයට යන්නේ? எப்படி கர்த்தருடைய ரகசிய இடத்துக்கு செல்லும் மறைவான இடத்துக்கு செல்வது? දිනපතා යාඥා කිරීමෙන්. என்னாலும் ஜெபிப்பதன் கூட හැමදාම අපිට යාඥා කරන පුරුද්දක් තියෙන්න ඕනේ. என்னாலும் எங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். රහස් ස්ථානයේ වසන තැනැත්තේ இந்த இடத்திலே மறைவிலே வாசம் பண்ணுகிறவர் என்று වසන சொல்லப்படுகிறது. කෙනෙක් වෙන්න ඕනේ අපි යාඥා. நாங்கள் வாசம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். වසන කියලා කියන්නේ ඇවිල්ලා යන කෙනෙක් නෙවෙයි. நாங்கள் அந்த இடத்திலே போய் வருகிறவர்களாய் அல்ல. ඔක්කොම හැදුනොත් විතරක් දනගාලේ යාඥා කරන කෙනෙක් නෙවෙයි. தலைவலி வந்தால் மட்டும் முழங்கால் படிட்டு ඔක්කොම ஜெபிக்கிறவர்கள். හැදුනොත් විතරක් යාඥා කරන කෙනෙක් නෙවෙයි. வயிற்று வலி வந்தா மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் அல்ல. ප්‍රශ්න එනකොට විතරක් යන කෙනෙක් නෙවෙයි. பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்கிறவர்களாய் அல்ல. වසන කෙනෙක්. நாங்கள் என்னோடு அந்த වසන இடத்திலே කියලා කියන්නේ தங்குகிறவர்கள். පැල්පදියන් යන කෙනෙක්. அந்த இடத்திலே நாங்கள் යාඥාව நிற்க තුළ வேண்டும். පැල්පදියන් යන මිනිසයා ආශිර්වාද ලබනවා. ஜெபத்தின் கூடாக நிலைத்து நிற்கிற மனிதன் නිකන් ඇවිල්ලා ஆசீர்வதிக்கப்படுவான். යන නිකන් ඔළුව කැක්කම හැදුනා පොඩ්ඩක් දනගාලා අත පොඩ්ඩක් ස්වාමීන් වහන්සේටම அது යාඥා. போய் வருகிறது மாதிரி அந்த தலைவலி வந்தா கொஞ்சம் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, அப்படி அல்ல. දෙවියන් වහන්සේගේ රහස් ස්ථානයේ වසන තැනැත්තේ கர்த்தருடைய மறைவான இடத்திலே வாசம் பண்ணுகிறார். ඒකේනා அவர் එල් ෂඩයි දෙවියන් වහන්සේගේ සෙවණේ තමයි ඉන්නේ. அவர் சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் தேவனுடைய நிழலில் தான் நிற்பார். එයා පෝෂණය කරනවා. அவரை ඒ போஷிப்பார். තනන් වහන්සේට දහසක් පියයුරු තියෙනවා. அந்த கர்த்தருக்கு 1000 மார்புகள் இருக்கிறது. ආමෙන්. ஆமென். ආමෙන්. ආමෙන්. එයාට කියන්න ඕනේ අනේ ස්වාමීනි මෙයා ආරක්ෂා කරන්න ස්වාමීනි කියන්න ඕනේ. அவர் දෙවියන් වහන්සේ ආරක්ෂා. அவருக்கு சொல்ல தேவையில்லை, ஆண்டவரை இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவரை பாதுகாத்து ළඟ வைப்பார். ඉන්න කෙනාට තට්ටුවක් දාලා කියන්න. பக்கத்துல இருக்கிற பார்த்து ස්ථානයක් තියෙනවද කියලා. உங்களுக்கு ஒரு ரகசிய இடம் இருக்கிறதா? යාඥා කරන තැනක් තියෙනවද? உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கிறதா? ඔබට යාඥා ජීවිතයක් තියෙනවද? உங்களுக்கு ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? වසන කෙනෙක්ද නැත්නම් ඇවිල්ලා යන කෙනෙක්ද? நீங்கள் அந்த இடத்திலே වසන කෙනෙක්ද? வசிக்கிறவர்களா இல்லை இது தற்காலிகமாய் போய் வருகிறவர்களா? දැන් මම සමහර ගෙවල් වලට වසන කෙනෙක් නෙමෙයි සමහර ගෙවල් වලට ගිහින් එන කෙනෙක්. நான் சில வீடுகளுக்கு நான் அங்க வசிப்பவன் அல்ல, நாங்க போய் දැන් வருகிறோம். මම පාස්ටර් ගෙදරට ගිහින් එනවා නිතර. நான் போதருடைய வீட்டுக்கு போய் வருவேன் அடிக்கடி. හැබැයි මම පාස්ටර්ලා ගෙදර නවතින්නේ නැහැ. ஆனாலும் என்னுடைய வீட்டிலே பாஸ்டர் தங்க மாட்டார். හැබැයි පාස්ටර්ලා ගෙදර වසන කෙනෙක්. ஆனாலும் போதகர் அந்த வீட்டிலே வசிப்பவர்.
මම මේ ගෙදර වසන කෙනෙක්. நான் இந்த வீட்டிலே வசிப்பவர். කිතුණුවෙක් කියන්නේ දෙවියන් වහන්සේගේ සෙවණේ වසන කෙනෙක්. கிறிஸ்தவன் என்று சொல்வது கர்த்தருடைய நிழலே වසන කෙනෙක්. நிலைத்து நிற்பவர். ළඟ ඉන්න කෙනාට තට්ටු කරලා කියන්න හැමදාම යාඥා කරන්න බ්‍රදර්. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க எந்த நாளும் ஜெபிங்கள் என்று. යාඥා කරන්න කියන්නේ හැමදාම. எந்நாளும் ஜெபிக்கும்படியாய் சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරනවා. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வைப்பார். කියන්න එපා. நீங்க நேரம் இல்லை என்று சொல்ல வேண்டாம். ඒක දෙවියන් වහන්සේට විරුද්ධව කියන කතාවක්. அது கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு අපි பேச்சு. අද හුස්ම ගන්නේ දෙවියන් වහන්සේ නිසා. நாங்கள் இன்று சுவாசிக்கிறது අද මට ඔයාලට හුස්ම දෙන්න වෙලාවක් නැහැ. කියලා කිව්වනම් ඉවරයි. இன்னைக்கு உனக்கு மூச்சு கொடுப்பது எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னா முடிஞ்சு எல்லாம். කිව්වේ නෑනේ. கர்த்தர் அப்படி මේ சொல்லவில்லை. බැටරි අපි ගිය මාසේ මාරු කරා. நாங்கள் இந்த கடிகாரத்திலே பேட்டரியை போன மாசம் மாற்றினோம். මාස 3කට සැරයක් 4කට සැරයක් අපි මාරු කරනවා. அது 3-4 மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். හැබැයි අපේ බැටරිය බලන්න වැඩ කරන හැටි. பாருங்கள், ஆனாலும் எங்களுடைய பேட்டரி வேலை செய்கிறது. දෙවියන් වහන්සේගේ කරුණාව නෙමෙයිද? கர்த்தருடைய கிருபை தான். එහෙනම් ඒ දෙවියන් වහන්සේට උදේ පාන්දර නැගිටලා යාඥා කරන්න බැරි නම් ඒ ජීවිතේ මොකද්ද? அப்படின்னா அந்த கர்த்தரை காலையில் எழும்பி ஜெபிக்க முடியாத அந்த வாழ்க்கை எதற்காக? පුංචි වෙලාවක්. சிறிய ஒரு நேரம். දෙවියන් වහන්සේ ඔබට ආදරේ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ කියන්නේ. ஆனபடியினால் தான் இதை சொல்லுகிறார். යේසුස් වහන්සේව වරදටපත් කරන්න இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக පරිසවරු සදිසවරු ඇවිල්ලා பரிசேயரும் சதிசேயரும் வந்து கேட்கிறார்கள். දෙවියන් ඇවිල්ලා அவர்கள் வந்து போதகர்கள் கேட்கிறார்கள், අපි රෝම ආණ්ඩුවට බදු ගෙවන්න ඕනේ. நாங்கள் ரோம அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டுமா? දැන් එපා කිව්වොත් வேணாம் என்று சொன்னா යුදෙව්වන්ට කේන්ති යනවා. யூதர்களுக்கு கோபம் ඊට வரும். පස්සේ යුදෙව්වන්ට යේසුස් වහන්සේත් එක්ක කේන්ති යනවා. அதுக்கு பின்பதாக யூதர்கள் இயேசு சுவாமியோட கோபம் அடைவார்கள். යේසුස් වහන්සේ ප්‍රඥාවන්ත උත්තරයක් දෙනවා. இயேசு கிறிஸ்துவானவர் ஞானமுள்ளவராக යේසුස් වහන්සේ இருப்பதற்கு ටක්ගාලා කාසියක් ගන්නවා. அவர் ஒரு நாணயத்தை எடுத்தார். කාසියක් අරගෙන அந்த நாணயத்தை எடுத்து මේ කාසියේ පින්තූරයක් තියෙනවා. இந்த நாணயத்திலே ஒரு புகைப்படம் இருக்குது. කාගේ හරි පින්තූරයක් තියෙනවා. யாராவது ஒரு படம் இருக்கிறது அந்த நாணயத்திலே, බලන්න කියලා කියනවා. அதை பார்க்கும்படியாய் කාගේ சொல்கிறார். පින්තූරයක් තිබුණේ? யாருடைய படம் இருந்தது? කායිසර්ගේ පින්තූරය. காய்சருடைய படம் இருந்தது. කායිසර්ගේ පින්තූරේ තියෙන කෙනා එනත කායිසර්ගේ පින්තූර තියෙන දේ කායිසර්ට දෙන්න. இந்த காய்சருடைய படம் இருக்க காரியம் காய்சருக்கு கொடுக்கும்படியாய் சொன்னார். ඔබගේ පින්තූරේ දෙවියන් වහන්සේ. உங்களுடைய படம் கர்த்தர். ආමේන්. ආමේන්. දෙවියන් වහන්සේගේ සමානත්වයෙන් ඔබ මැව්වේ. ඔබ අයිති දෙවියන් වහන්සේට. கர்த்தருக்கு சமனாக ஒப்பாகத்தான் உங்களை படைத்திருக்க, அது கர்த்தருக்கு යේසුස් சொந்தமானது. වහන්සේ කියනවා අතේ තියෙන කොයින් එක අයිතිකාරය ඇවිල්ලා කායිසර්. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், கையிலே இருக்கிற நாணயம் காய்சருடையது. ඒකේ මූණ තියෙන්නේ කායිසර්ගේ. அது காய்சருடைய முகம் தான் அந்த இடத்துல හැබැයි இருக்கு. පුතේ ඔයාගේ මූණ දෙවියන් වහන්සේගේ මූණ පුතා. ඔයා අයිති දෙවියන් වහන්සේට පුතා. දෙවියන් වහන්සේගේ පාමුල ඉන්න බැරි නම් මොනවටද අපිට? உங்களுடைய முகம் கர்த்தருடைய முகம். நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமான, கர்த்தருடைய பாதத்தில் இருக்காத வாழ்க்கை எதற்காக? ඒකයි යේසුස් වහන්සේ කියන්නේ. அதான் இயேசு சுவாமி අපි சொல்லுகிறார். හැම කෙනෙක්ගේ මූණ දෙවියන් වහන්සේගේ මූණ තමයි අපිට තියෙන්නේ. கர்த்தருடைய முகம் தான் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. උත්පත්ති පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදේ පෙරලා ගන්න ඕනේ. ஆதியாகமம் 1:27 දෙවියන් வசனம். වහන්සේගේ ස්වරූපය තමයි ඔබට තියෙන්නේ. தேவனுடைய ஸ்வரூபத்தினை தான் எங்களுக்கு படைத்திருக்கிறார். කාසිය කාවද දරාගෙන යන්නේ? කාගේ ස්වරූපයද දරාගෙන යන්නේ කාසිය? அந்த நாணயம் யாருடைய ஸ்வரூபத்தை தரித்துக் கொண்டு போகிறது? කායිසර්ගේ රූපය දරාගෙන යනවා කාසිය. காய்சருடைய முகத்தை தான் ஸ்வரூபத்தை ඔබ தான் தரித்தார். කාගේ රූපයද දරාගෙන යන්නේ? நீங்கள் யாருடைய ඔබ சாயலை நீங்கள் ආස இருக்கிறீர்கள்? පොළොව මවපු ජීවමාන දෙවියන් වහන්සේගේ රූපය දරාගෙන යන කෙනෙක්. நீங்க வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய சாயலே ஒப்பாயிருக்கிறீர்கள். සල්ලි දෙන එක නැති එක වැඩක් නැහැ. මූණ තියෙන්නේ කාටද? මූණ අයිති කෙනාට මූණ දෙන්න. ඔබ අයිති දෙවියන් වහන්සේට. ඔබව දෙවියන් වහන්සේට දෙන්න කියලා තමයි උන්වහන්සේ කියන්නේ. காசு ආමේන්. கொடுக்கிறது இல்லாத வேலையில அதுக்கு யாருடைய முகம் இருக்கிறது அவருக்கு கொடுங்க. கர்த்தருக்கு நீ உங்களை ஒப்பு கொடுப்பதுதான் முக்கியமான ஒரு ඔබ காரியம். අයිති දෙවියන් වහන්සේ. நீங்கள் கர்த்தருக்கு ළඟ ඉන්න කෙනා කියන්නේ சொந்தமானவர்கள். ඔබ අයිති දෙවියන් நீ වහන්සේ. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க சொந்தமான, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ආමේන්. ஆமென். අපි ඉස්සෙල්ලම පුරුදු වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ හැවනේ ඉන්න. நாங்க முதலாவது கர்த்தருடைய நிழலில் தங்க பழகி கொள்ள வேண்டும். ඒ කෙනා ආශිර්වාදලත් කෙනෙක්. அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ආමේන්. ஆமென். ඒ කෙනාගේ පරම්පරාවට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද அவருடைய කරනවා. பரம்பரையை கர்த்தர் ඒ ஆசீர்வதிப்பார். කෙනාගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද அவருடைய කරනවා. பிள்ளைகளை கர்த்தர் ඔබ ஆசீர்வதிப்பார். භක්තිවන්ත ජීවිතයක් ගත කරොත් ඔබේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. මයි උන්වහන්සේ බොරු කියන්නේ. එදා උන්වහන්සේ කාලෙප්ට කිව්වා, උඹ මා තුල භක්තිවන්ත ජීවිතයක් ගත කරපු නිසා නුඹේ වංශයට මම ආශිර්වාද කරනවා. නුඹේ වංශයට මම කානන් දේශය දෙනවා කියලා කිව්වා. බලන්න, භක්තිවන්ත ජීවිතයක් අපි ගත කරොත් අපේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න විශ්වාසවන්තයි. அந்த காலேபை ஆமென். பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நீ பக்தியுள்ள மனிதனாய் வாழ்வாய் என்று சொன்னுடைய பரம்பரை உனக்கு கானான் தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன அதே போல் செய்தார். அதே மாதிரி நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக பக்தியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பரம்பரை ஆசீர்வதிப்பார். ආමේන්. ஆமென். ஓகே.